அப்படின்ன உடனே நம்ம எல்லாரும் நினைவுக்கு வர்றது இந்த சாத்தூருடைய புவிசார் குறியீடாகிய சாத்தூர் சேவு அப்படிங்கிறது புவிசார் குறியீடாகிய சண்முக நாடார் மிட்டாய் கடை தான். ஆமா, அந்த மிட்டாய் கடையுடைய அதிபர் தான் லேப்ப ஆறுமுகசாமி அண்ணாச்சி அவர்கள். அண்ணாச்சி வந்து கடையில தனது ஓய்விலா பணிகளுக்கு இடையில் தனது ஓய்விலா பணிகளுக்கு இடையில் கிடைக்கும் நேரத்தில் இலக்கியம் வாசிக்கும் இவரை கடையில் இடையிலா ஓய்விலா பணிகளுக்கு இடையில் கிடைக்கும் நேரத்தில் இலக்கியம் வாசிக்கும் இவரை தமிழறிஞர் ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் வந்து தம்பி இலக்கிய தும்பி என்று அழைப்பார்கள். அந்த அளவுக்கு தனது வாசிப்பு அனுபவங்களை அடுத்தவருக்கு கடத்தும் திறமை பெற்றவர் ஆறுமுகசாமி அண்ணாச்சி அவர்கள். அப்படி உள்ள ஆறுமுகசாமி அண்ணாச்சி வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு பேச்சாளராக கிடைச்சிருக்கிறது, இல்லை இன்னைக்கு ஒரு தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்வதற்கு சம்மதித்ததற்கு நம்முடைய விருதை விருட்சம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, அண்ணாச்சி வந்து இலக்கிய ஆளுமைகள் பல பேரை தேடி பிடிச்சு பழகி அவர்களிடம் சிறப்பான நட்பு பாராட்டி அந்த நட்பை பேணி காத்து வரும் பெருந்தகை வந்து அண்ணாச்சி அவர்கள் அப்படின்னா அது மிகையாகாது. அதாவது சாலமன் பாப்பையா அவர்கள், பட்டிமன்ற அரசர் சாலமன் பாப்பையா அவர்கள் நல்ல எழுத்தாளர், அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நெல்லை ஜெயந்தா அவர்கள், அப்புறம் கவிஞர் ஞானசுந்தரம் ஐயா அவர்கள், அப்புறம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் திரையுலக மார்க்கண்டேயன் மற்றும் சிறந்த எழுத்தாளர் சிவகுமார் அவர்கள், அப்புறம் நீரதிகாரம் எழுதிய கவிஞர் வெண்ணிலா அவர்கள், காலாப்பணி எழுதிய ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திரன் அவர்கள், வேட்டை நாய்கள் எழுதிய நரன் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் வந்து நீண்டிக்கிட்டே இவங்க எல்லாமே வந்து ஆறுமுகசாமி அண்ணாச்சிக்கு வந்து ரொம்ப சிறந்த நண்பர்கள். அந்த நண்பர்களை வந்து இந்த விருதை விருட்சத்துக்கும் அவர் வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. எனக்கு அப்புறமா வந்து முத்துமணி அண்ணாச்சிக்கு, வினோத் ஐயாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆளுமைகள் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இந்த ஆளுமைகள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து நிச்சயமா அழைக்கப்படும் அப்படிங்கிறத எல்லார் சார்பாகவும் அனைவர்கிட்டையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்ல, இவர் வந்து 3 சிறந்த புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 3 சிறந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அது முதல்ல அவருடைய வெளிநாட்டுக்கு முதல்ல போயிட்டு வந்த அனுபவத்தை வந்து சிறகின்றி பறத்தல் இணைது அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. அடுத்து 2வது அவருடைய குடும்ப வாழ்க்கை. அண்ணாச்சி அந்த மாதிரிதான். அண்ணாச்சி வந்து முதல்ல ஒரு சில அனுபவங்களா ஒரு நூலை எழுதினாரு. அப்புறம் அவருடைய அப்பாவை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்காரு. இப்போ வந்து அவர் சுத்தி நடக்கிற அவர் சின்ன வயசுல வந்து பார்த்த கதைகளை தான் எழுதியிருக்கிறாங்க முத்துமணி ஐயா அவர்கள். அந்த நூல் வந்து விரைவில் வெளியாக இருக்கிறது. அது போல ஆறுமுகசாமி அவர்களும் முதல் முறையில வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பயணத்தை பற்றி சிறகின்றி பறத்தல் இணைது அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவருடைய வீட்டு சூழல் வந்து ஐயாமை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது இப்போ ஒரு தாத்தாவா தன்னுடைய பேரம்பேத்திகள்கிட்ட அனுபவிக்கிற விஷயத்த மழலை இன்பம் அப்படிங்கிற நூல். இந்த 3 நூல்களை வந்து வெளியிட்டு சிறப்பித்த ஒரு பிறந்தகை தான் இன்னைக்கு நம்முடைய 2வது கருத்துரையாளர். அண்ணாச்சி வந்து இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறதுக்கு எடுத்துக்கிட்ட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் டேனியல் அவர்கள் எழுதிய எரியும் பனிக்காடு என நூல். டேனியல் எழுதிய எரியும் பனிக்காடு என்பது பிஹெச் டேனியல் அவர்களால் எழுதப்பட்டு ராம் முருகவேல் அவர்களால் தமிழாக்கம் செய்யப்பட்ட நூலாகும். இந்த நூல் வந்து தமிழ்நாட்டுல வால்பாறை தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும். வால்பாறையில மிகப்பெரிய தேயிலை தோட்டம் இருக்குது. அந்த தேயிலை தோட்டம் வந்து உருவாக்குறதுக்கு அதுல பணிபுரிஞ்ச தொழிலாளர்கள்லாம் வந்து எவ்வளவு இதழ்களை சந்திச்சாங்க, எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சாங்க அப்படிங்கிறத வந்து அழகா பதிவு செய்த ஒரு நூலாகும் அப்படின்னு சொல்லி இந்த நூலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நூல் குறித்து மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து அண்ணாச்சி வந்து தனது வாசிப்பு அனுபவத்தின் முதிர்ச்சியின் மூலம் நமக்கு தர இருக்கிறாரு. அண்ணாச்சி அவர்களை நூல் அனுபவத்தினை தருமாறு அனைவர் சார்பாகவும் விருதை விருட்சம் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றேன். அண்ணாச்சி வாங்க. இந்த நிகழ்ச்சியில முதல்ல பேச இருந்தேன், ஆனா சரியான சில கோளாறுனால எனக்கு உடனே இணைய முடியவில்லை, மன்னிக்கவும். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். வாய்ப்பை வழங்கிய விருதை விருட்சம் வாசன் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அம்பாள் காப்பி உரிமையாளர் முத்துமணி அண்ணாச்சி, பேராசிரியர் சாமி, ஐயா. நான் இன்று இந்த பேச ரெட்டி இந்த புத்தகம் தான். இதை வந்து எனக்கு வினோத் ஐயா தான் கொடுத்தாங்க. அவங்க நாவரசி பேசிய வந்து பார்த்திபன் கனவுங்கிற சரித்திர நாவல் தான். இது வந்து சமூக நாவல்.
சாமி சார் பேசும்போது சொன்னாங்க, இந்த புத்தகத்துல உள்ள சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்ல போறேன்ட்டு. ஆனா இந்த புத்தகத்துல ஃபுல்லா வந்து எல்லாமே சோக சம்பவங்கள் தான். அதுல சுவாரஸ்யத்துக்கே எதுவும் இடமில்லை. அதாவது பொதுவா பனி என்றாலே நமக்கு ஞாபகம் வர்றது சில திரைப்பட பாடல்கள் தான். பனி இல்லாத மார்கழியா, படை இல்லாத மன்னவனா என்ற கண்ணதாசன் பாடல். வைரமுத்து பாட்டுன்னு எடுத்துட்டா பனி உள்ள பாடப்படம், உன் பார்வை ஒரு வரும், இந்த மாதிரி பாட்டு தான் நினைவுக்கு வரும். மொத்தத்துல பனி என்றாலே அலையின் குறியீடு. அதான் புள்ளின் மேல் பனியின் என்றாலே அலையின் எல்லை. இந்த இப்படி இருக்குது. ஆனா பற்றி எறியும் பனிக்காடுன்னா அதுல என்ன அங்க பாக்குறதுக்கு நான் வந்து ஒண்ணு முதல் இந்த நாவல் நினைச்சேன். ஆனா அந்த தேயிலை தோட்டத்தினுடைய வாழ்க்கை முறைகளை ரொம்ப அவங்க படுற கஷ்டங்களை இந்த நூல் ஃபுல்லா ஆசிரியர் இது பண்ணியிருக்காரு. பி.ஹெச். டேனியல் அவர் வந்து அந்த தோட்டத்துக்கு முதல்ல வந்து டாக்டரா போயிருக்காரு. அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் படுற இன்னல்களை பார்த்து அதை இதாடி இருக்காரு. இதை வந்து தமிழாக்க வந்து இவங்க ரா முருகவேல் எழுதியிருக்காங்க. புத்தகத்தின் துவக்கமே என்னவென்று பார்த்தால், ஆனைமடை காடுகளில் தலைத்திருக்கும் ஆங்கிலேயர்களின் தேயிலை தோட்டங்களில் அடியளமாய் இடப்பட்டவை எமது உயிர்கள். நீங்கள் கதகதப்பாய் உரிமை குடிக்கும் ஒவ்வொரு துளி தேநீரிலும் கலந்திருக்கிறது எமது உதிரம் என்ற ஆதவன் டீச்சன்யா வரிகளுடன் தான் புத்தகம் ஆரம்பமாகிறது. இதுல பொதுவா 2 பேரு சேர்ந்து பேசும்போதோ அவருக்குள்ள சற்றே களைப்பு ஏற்பட்டால் நாடுவது ஒரு டீ சாப்பிடலான்னு. ஆனா அந்த டீ உருவான கதையை கேட்டால் அந்த ஒரு கப் டீ தொழிலாளர்களின் ரத்தத்தில் உருவானது என்றால் மனதிற்கு கஷ்டமா இருக்கிறது. பிரபல எழுத்தாளர் எஸ்ரா வந்து தன் கருத்தை கூறும்போது ஒரு கப் டீ என்பது அவர்களுடைய வேர்வையும் ரத்தமும் என்கிறார். நான் ஏற்கனவே இந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சிருக்கேன். 7 தலைமுறைகள். அது வந்து அமெரிக்காவில் உள்ள நீக்ரோர்களின் வாழ்க்கையை எழுந்தது. அதை வந்து குறிப்பா நீக்ரோர்களின் பைபிள்னு சொல்லுவாங்க. பிறகு மலேசிய தோட்டத்தொழிலாளரின் வாழ்க்கை முறையும் பார்த்தேன். அதுவும் இதே மாதிரி சோக சம்பவங்களால் நிறைந்த புத்தகம் தான். அந்த வரிசையில் இப்ப எரியும் பனிக்காடு. இனி புத்தகத்தின் கதைக்கு வருவோம். 1925ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மயிலோடை என்ற கிராமத்துல கருப்பன் என்ற ஏழை கூலி தொழிலாளி வாழ்ந்து வருகிறார். அவங்க அம்மாவோட வாழ்ந்து இருக்கான். அப்ப அவனுடைய திருமண வயது வரும்போது வள்ளி என்கிற பெண்ணை மணந்து கொள்கிறார். அப்ப வந்து அறுவடை காலத்துல அவன் சேர்த்து வைத்த ரூபாய் எல்லாம் வந்து கல்யாணத்தின் போது அந்த செலவாயிருது. செலவானோன்னா அப்ப ஊர்ல மழை இல்லாதனால கடும் பஞ்சம் ஏற்பட்டுருது. இருக்கிற தானியங்கள் எல்லாம் இருக்கிற வீட்டுல இதெல்லாம் செஞ்சு அவ வந்து அந்த காலத்தை ஓட்டுறான். பள்ளியும் அது சேர்ந்தே கஷ்டப்படுறா. ஆனா ஒரு கட்டத்துல ஒண்ணும் முடியலைனால பக்கத்துல உள்ள ஊர் அந்த கயத்தாருக்கு நடந்தே சென்று அங்க எல்லாத்தையும் வேலை வைக்கான். ஒரு கொஞ்சம் குளிக்காது எனக்கு வேலை விடுங்க, ஒரு உணவுக்காவது பார்ப்போம்ட்டு. ஆனா அங்குதான் தேயிலை தோட்டத்தில் கண்காணி, அதாவது ஏஜென்ட் ஆள் பிடிக்கும் கண்காணியான சங்கரபாணியை சந்திக்கிறார். அவன் வந்து ஆசை வார்த்தை பேசி கருப்பனுக்கு கொஞ்சம் முன்பணம் தந்து தேயிலை தோட்டத்துக்கு வா என்று அழைக்கிறார். அப்ப எனக்கு இப்படி என் மனைவி இருக்கான்னு, சரி நீ அவளை கூட்டிட்டு வா, இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம்னு ஆசை வார்த்தை காட்டி அழைக்கிறார். உடனே கருப்பன் ஒத்துக்கொண்டு மறுநாள் கருப்பன் தன் தாயை தன் சகோதரி வீட்டில் விட்டு விட்டு தன் மனைவியுடனும் சங்கரபாண்டியிட ரயிலில் புறப்படுகிறார். எனக்கு இந்த இடத்துல வாலியோட ஒரு புதுக்கவிதை ஞாபகத்துக்கு வருது. வாலியோட பொய்க்கால் குதிரைங்கிற புதுக்கவிதை புத்தகத்துல முதல் கவிதையை தான், செம்மறியாடே மேய போகும்போது நீங்க வந்து புல்லோட வெச்சச்செடி இருக்கு அதெல்லாம் சாப்பிடாத, அதே மாதிரி கல்லு முள்ளெல்லாம் இருக்கும் அது காலில் குத்தாம பார்த்துக்கோ, உயரமான இடத்துல தாவும் போது கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாத அப்படின்னா ஒரு 2 பக்கத்தை சொல்லுவாரு ஆட்டுக்கு அறிவுரைகள். சொல்லிட்டு கடைசி வரியில நாளை ரம்ஜான் அப்படின்னு இருப்பாரு. அப்போ ஒரே வரி. அதே மாதிரி தான் கருப்பனுக்கு இதே தான். இதை வந்து எஸ்ரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரயில் பயணத்தை இவங்க ட்ரெயின்ல போறாங்களா அதை வந்து பழி முகாம்களுக்கு யூதர்கள் அழைத்து செல்லப்பட்ட காட்சியை நினைவுபடுத்து போல் இருந்தது என்பார். அந்த ஜெர்மனியில நடந்த ஒரு சோக சம்பவத்தை அந்த மாதிரி இருந்துச்சுன்பாங்க. தேயிலை தோட்ட வாழ்வு என்பது அடிமை வாழ்வு. அதான் அந்த வந்து அங்க போன பிறகுதான் தாங்கள் நினைத்தது போல இல்ல, தேயிலை தோட்ட வாழ்வு வந்து அடிமை வாழ்வு நினைக்கிறாங்க. கங்காணி ஊரில் ஒரு மாதிரி பேசுறா, இங்கு ஒரு மாதிரி பேசுறா. பேச்சில் தொனியில் ஆணவம் அகம்பாவம். கசாப் கடைக்காரன்றம் ஆடு கருணையை எதிர்பார்க்கணுமா. வேலைக்கு கூப்பிடும் போது பேச்சில் குலைவு, இங்கு திமிரான பேச்சு. ஒரு வகையில் அன்றைய தேயிலை தோட்டம் ஒரு இருண்ட உலகம், ஒரு நரகம். அதன் அவலங்கள் உலகம் அறியவில்லை. முறையான சாலைகள் கிடையாது.
அங்கு போதுமான உணவு கிடையாது, போதுமான உடை இல்லை, உறக்கமில்லை, நோய்கள், எதிர்பாரா சாவு என்று நாவல் காட்டும் மலைவாழ்வு அதிர்ச்சியானதொரு உண்மை. சுருக்கமாக சொல்ல போனால் வானொலியில் வறுபட்டு கொண்டிருப்பதற்கு நெருப்பில் நேரடியாக குதித்தது போல ஆனது அவங்களுடைய வாழ்க்கை. கிராமத்தில் கஷ்டப்பட்டாலும் அவங்கள்ட்ட ஒரு நிம்மதி இருந்துச்சு. இங்க வசதியும் இல்லை, நிம்மதியும் இல்லை. தேயிலை தோட்டத்துல மலேரியா காய்ச்சல் பரவுகிறது. பெயருக்கு ஒரு ஆஸ்பத்திரி, அங்கு முறையான படித்த டாக்டர்கள் இல்லை, கம்பவுண்டர்கள் தான் மருந்து தராங்க. அவங்களும் கொடுக்குற மருந்து கடும் கசப்பு. அந்த மருந்து குடிக்கிற பேர்ல காய்ச்சலே தேவையில்லைன்னு ஆயிருக்கு அவங்களுக்கு. பொதுவாக நோய் நம்ம விட்டு போக வேண்டும் என்றால் நல்ல உணவு, நல்ல இடம், சுத்தமான இடம், குடிநீர் கிடைக்கணும். ஆனா இங்க இருக்கிற இடம் அதுக்கு நேர் எதிர். அவர்களின் குடியிருப்புகள் ஆங்கிலேயர்களின் குதிரை கொட்டிலை விட மோசமானதாக இருக்கிறது. காய்ச்சல் என்றால் விடுமுறை எடுக்கலாம் என்றால் அதுவும் இங்க முடியாது. கணவன் மனைவி யாராவது ஒரு ஆள் வேலைக்கு போவாங்க. அப்படி ஒரு அப்பதான் அந்த அவங்களுடைய கடனை அடைக்கலாங்கிற. மலேரியா, நிமோனியா காய்ச்சல் பலரை காவு கொள்கிறது. தேயிலை தோட்டங்களில் அட்டைப்பூச்சிகளில் அவர்கள் உடம்புகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ரத்தத்தை குடிக்க காத்திருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த எஸ்டேட்டில் உள்ள வெள்ளைக்காரர்கள் மது அருந்தி வார இறுதி நாள் கொண்டாட்டங்களை இசையோடு கழிக்கிறார்கள். வெள்ளையர்களுக்கு இருக்கிற அதிகார வெறி குடிவெறியை விட அதிகமா இருக்கிறது. அவங்களுக்கு தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் சீண்டல்கள், உணவு மருந்து சரியா கிடைக்காததால் பள்ளி நோய்வாய்ப்படுகிறார். அங்க இருக்க ஒரு பூசாரி நோய் குணமாகனா ஒரு சேவலை காவு கொடுத்தா போதும்ட்டு அதுக்கு சேவலுக்குரிய காசு வாங்கி செலவு செய்கிறார். மளிகை பொருட்கள்லாம் அங்க உள்ள ஒரு மளிகை கடையில தான் வாங்கிக்கணும். அதுக்கு கணக்கு கேட்க முடியாது, அவங்க வச்சதுதான் வேலை. ஆண்டு முடிவில் சம்பளத்தில் பிடித்துக் கொள்வார்கள். வருட கணக்கு முடியும் போது இவர்கள் சம்பளத்தை சம்பளம் அவங்க வாங்கின கடனை விட குறைவா இருக்கு. ஆனால் அவர்களால் அங்கிருந்து வெளியேற முடியவில்லை. தேயிலை தொழிலாளர்களின் தோட்ட வாழ்க்கை முறை பார்த்தா அது ஒரு வழி பாதை, உள்ள வந்தா மீளே முடியாது. அதுலயே கிடந்து இது பண்ண வேண்டியதான். இவங்க 3 வருஷம் ஆச்சு, ஊருக்கு போக முடியல, ஊர்ல இருந்து யாரும் இந்த மாதிரி நிலைமை. இதுக்கிடையே ஒரு நாள் கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைக்கிறதுல இந்த கருப்பன் பக்கத்து தோட்டத்துல எப்படியே காலார மாறி போயிடுறான், நடந்து போயிடுறான். அப்ப அங்க உள்ள ஒரு கண்காணி அவனை பிடிச்சுக்கிறான். நீ என்கிட்ட அட்வான்ஸ் ஆகிட்டு எங்க ஓட பாக்க, அவன்கிட்ட வர்றதுக்குள்ள பெரும்பாடாயிரும். எனக்கு இதை நினைக்கிறதுல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மெட்ராஸ்ல என்ன செய்வாங்கன்னா, நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறதுலயே 200 + 300 எவ்வளவுன்னு கேட்பாங்களாம். 500ன்னோம்னா எனக்கு அந்த 500 கொடுத்துட்டு போ அப்படிமானா. யாருன்னே தெரியாதான். இந்த மாதிரி ஏமாத்த மாதிரி இந்த தேயிலை தோட்டத்திலும் பெரும்பாலும் ஏமாற்றிதான் அவங்களை அங்க கூட்டு வந்திருக்காங்க. இத படமா கூட வந்திருக்கு. இந்த எரியும் பனிக்காடோடைய ஒரு ஒரு கருவை வச்சுக்கிட்டு பரதேசின்னு ஒரு படம் பாலா டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படத்தோடைய கதை வசனம் பிரபல எழுத்தாளர் நாஞ்சில் நாதன் தான் எழுதினாங்க. அப்போ அதுல இப்படி ஆளுங்களை பிடிக்கிறதுல ஒரு ரொம்ப உயரம் குறைவான ஒரு ஆளை பிடிச்சிருவாங்க. அப்ப அந்த கணக்குல கேட்பான், இல்லை நீ தேயிலை செடி உயரம் கூட இல்லையாடா, உன்னை எப்படா அப்படின்பாங்க. ஆனாலும் எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் தான் தேவை. அந்த மாதிரி அங்க ஒரு பெரிய இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வள்ளிக்கு தொடர்ந்து நோய் தீரவே இல்லை. மருந்து எவ்வளவு மருந்து கொடுத்தோம் இதாகி கடைசியில் அவள் இறந்தே விடுகிறார். இந்த புத்தகத்தின் முடிவுல ஒரு கனவு கருப்பன் காண்பதாக வருகிறது. என்ன கேட்டா, இவன் மயிலோடையில் அவங்க அப்பாவோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னா அந்த அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதை அவங்க தாத்தா மடியில வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுல திடீர்னு ஒரு குரல் கேட்குது, காலையில் நேரம் ஆச்சு அப்படின்னு அந்த கண்காணி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவன் அந்த கடைசி வரையும் அந்த இருந்து மீளவே இல்லை. அந்த உண்மையில எரியும் பனிக்காடு ரொம்ப ஒரு சிறந்த சமூக நாவல் சொன்னோம். அதாவது அந்த தேயிலை தோட்டத்துல படுற அவத்தையில ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. இதுக்கு முன்னுரை அதாவது அணிந்துரை அந்த நாள் துணை ஜனாதிபதி வி.வி. கிரி அவர்கள் எழுதியிருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த விருதை வாசன் நண்பருக்கு என்னுடைய நன்றி.
என்னாச்சு? பிச்சு எரிஞ்சிட்டீங்க. ஆஹ் ஆரம்பத்துல இருந்து ஒரே பஞ்சு டயலாக் தான். அதாவது சுவாரஸ்யமான நாவல் இல்ல, சாமி சார் சொன்ன மாதிரி சோகமான நாவல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. அங்கேயே ஆரம்பிச்சிட்டீங்க உங்க வேலைய. அதுக்கப்புறமா வந்து சுறுசுறுப்புக்காக வேண்டியும் கதகதப்பாக்காக வேண்டியும் நம்ம அருந்துற டீல இவ்வளவு சோகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பன் வள்ளியுடைய கதையை வந்து பாலாவை விட நீங்க ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. பாலா கூட படத்துல மாறி போகும். அது எந்த விதமான இது இல்லாம பிசர் இல்லாம ரொம்ப அருமையா எரியும் பனிக்காடு பத்தி சொல்லியிருக்கீங்க. அது இல்லாம வந்து நீங்க எதெல்லாம் மேற்கோள் காட்டுறீங்க பாருங்க. கவிஞர் வாலிய பிடிச்சிட்டீங்க. அதாவது செம்மறியாடை பத்தி ஒரு பக்கம் எழுதிட்டு நாளை ரம்ஜான்னு சொன்னா ஆடு வெட்ட போறதுக்கு அது சொல்லி முடிச்சு அதுக்கப்புறமா எஸ்ரா சொல்றத சொல்றீங்க. பலி முகாம்களுக்கு யூதர்களை அனுப்பியது போல தேயிலை தோட்டத்துக்கு வந்து ஆட்கள் பிடிச்சிட்டு போறாங்க கண்காணி அப்படிங்கறத சொன்னீங்க. அப்படி பிடிச்சிட்டு போற கண்காணிட்ட கசாப்பு கடைக்காரனிடம் கருணை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே நீங்க சொன்ன அதை பேசின பேச்சு அந்த கதை கொண்டு போன ஓட்டத்துல வந்து ரொம்ப உச்சம் தொட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்புறமா வந்து அதிகார வெறி வந்து குடி வெறியை விட அதிகமா இருந்துன்னு சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் அந்த சீன் எல்லாம் வந்து அந்த புக்கில் படிக்கிறப்போ கண்ணீர் வந்துடும். அதிகார வெறி வந்து குடி வெறியை விட அதிகமா இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த வால்பாறை பத்தி நான் அங்க போயிருக்கிறேன். நான் வால்பாறையில ஒரு கெமிஸ்ட்ரி பேராசிரியங்கிறதால வந்து அங்க ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேரு சின்கோனா. ஏன் சின்கோனான்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னா அது இந்த நாவல்ல இருக்குது. அது மலேரியா காய்ச்சலுக்கு வந்து மருந்து வந்து சின்கோனா மரப்பட்டைகள்ல இருந்து வர்ற கஷாயம் தான். இந்த சின்கோனா மரங்கிறது வந்து நம்ம கொய்யா மரம் மாதிரி இருக்கும். அதுல உள்ள பட்டைகள்ல இருந்து எடுக்கிற மரம் தான். இப்பவுமே வந்து குயினைன் அப்படின்னு சொல்றோம். அந்த குயினைன் தான் வந்து கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன்னு நினைச்சாங்க எல்லாரும். அந்த குயினைன் தான் வந்து மலேரியா காய்ச்சலுக்கு மருந்து. அந்த அந்த மரம் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல அந்த மரத்தை வச்சு அதை பாதுகாத்துருக்குறாங்க. அந்த இடத்துக்கு இப்பவும் பேர் வந்து சின்கோனா தான் இருக்குது. அது போக அண்ணாச்சி தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்கணும் இல்லையா? அதெல்லாம் மெய் வச்சிருப்பாங்க பாத்துங்க. அது தேயிலை தோட்டத்துல வந்து ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல பெண்கள்லாம் வந்து சுறுசுறுப்பா வேலை வைப்பாங்க. அட்டக்கடி இருந்தாலும் வேலை பார்ப்பாங்க. கூட போற ஆண்கள் இருக்காங்க, நிறைய பேர் ஏமாத்துவாங்க. ஏமாத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க செடி கடியில படுத்து தூங்கிட்டு அந்த கண்காணி வருவாங்க இல்லையா? அதாவது பிரிட்டிஷ்காரன் வரும்போது மட்டும் இங்க எந்திரிச்சு வைப்பாங்க. அவன் வர்றத வேவு பாக்குறக்காண்டி அவன் வேலை பார்த்துக்கான் பாக்கலையான்னு கை கொடுப்பான். கை கொடுத்தோடனே நம்ம ஆளுங்க நினைச்சவன தோற கையெல்லாம் கொடுக்குன்னு சொல்லி ஓடி போய் கையை பிடிச்சு கொடுக்குவாங்க. ஷேக்கர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஷேக்கர் பண்றதுக்கு போய் அங்கிருந்து வந்துதான் அவன் ஷேக்கர் பண்ணும்போது பாப்பான் பார்த்துக்க கை சூடா இருக்குதா குளிர்ந்து இருக்குதான்னு சொல்லிட்டு வேலை செய்யாம அவன் சும்மா படுத்துருந்தான்னா கை வந்து கரகரப்பா இருக்கும். உடனே அவனை தனியா நிக்க வச்சிருவான். வேலை செஞ்சாங்கன்னா கை வந்து குளிர்ந்து கிடக்கும் போது குளிர்ந்து கிடந்ததுன்னா அவங்க வந்து நல்லா வேலை செஞ்சிருக்கான்னு கொடுத்தான். இந்த வேலை செஞ்சிருக்கிறானா செய்யலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் பார்த்த டிகிரி தான் வந்து இந்த கை கொடுக்குறங்கிற மெத்தட் பார்த்துருவாங்க. அது நம்ம இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலா வந்து எல்லாரும் வந்து கை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது நான் வேற ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கிறேன். அதனாலதான் வந்து எல்லாரும் வந்து ஒரு தமிழர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம்னா வந்து வணக்கம் தான் சொல்லணும், கை கொடுக்க கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து உங்களுடைய எரியும் பனிக்காடு வந்து என் மனசுல இருந்து கிளறி விட்டுருச்சாச்சு. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது. அதுபோல் கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, மயிலோடையில வந்து அவங்க அம்மா மடியில தன்னுடைய குழந்தைய வச்சுட்டு இழைப்பாடுறது மாதிரி கருப்பன் கனவு கண்டான். ஆனா அந்த கனவு கண்டுட்டு இருக்கிறப்பவே வந்து கண்காணி வந்து எழுப்புன்னு சொல்ற மாதிரி சொன்னீங்க. இது நம்ம கருப்பன் கண்ட கனவு. கருப்பன் கண்ட கனவு வந்து கண்காணி இருந்தனால அது மெய்யாகல. அதே சமயத்துல நம்ம நாவரசி பேசுனாங்க பாத்தீங்களா, பார்த்திபன் கண்ட கனவு. இந்த பார்த்திபன் கண்ட கனவு வந்து நரசிம்மல்வன்ட சொன்னனால மெய்யாகி போனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்ததான் இந்த உங்களுடைய கருத்துரை சொல்றதுக்காக அம்பாள் முத்துமணியன் ஆட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. இதுவுமே நம்மள எல்லாமே படிக்க தூண்டக்கூடிய ஒரு திறனாய்வு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம படிப்பதற்கு பொதுவா இந்த நூலக மனிதரை பற்றி சொல்லும்போது பல நூல்களை படித்து அந்த நூலகத்தில் நுழைவாயிலில் எந்தெந்த பரிந்துரை செய்திகள் யார் படித்தார்கள் இதை போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 புத்தகங்களை பற்றி அவர்கள் படித்த விஷயங்களையும் அதன் மூலமாக அவர்கள் பெற்ற பலனையும் அவங்க சொல்லும்போது நமக்கு ரொம்ப எளிதா புத்தகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். அப்படி இன்னைக்கு இந்த புத்தகத்தை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். இந்த புத்தகமானது ஹரிஷ் டேனியல் என்ற ஒரு
வெளிநாட்டவரால் எழுதப்பட்ட புத்தகம் இது. பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த நிறைய நாம் போராடி இருக்கிறோம். அத்தனை கொடுமைகளில் இதுவும் ஒன்று என்பதை குறிக்கும் வகையில் இந்த ரெட் அப்படின்னு பேர்ல வந்தது. ஆமா, அது முருகவேல்ங்கிறவர் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா அதை இத கூட ஒரு தடவை படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க பட்ட சிரமங்கள், உள்ள நுழைஞ்சிட்டு எப்படி வெளியே போறதுன்னு கூட கஷ்டப்படுவாங்க. தப்பிச்சு ஓடிடலாம்னா கூட முடியாது. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க படுற தொல்லைகள், அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய பெண்களை அவர்கள் படித்த இழிவு நிலை, இதையெல்லாம் அதுல ரொம்ப அழகா அவர் ரசிப்பாங்க. இன்னைக்கு ஆறுமுகசாமி நினைச்சு அதை ரொம்ப நமக்கு எடுத்துக்க சொன்னார். அது அது ஒரு ஒரு முத்தாய் போய்த்தது போல சில விஷயங்களை சுருக்கமாக அவர் சொல்லியிருந்தாலும் கூட அதை நம்ம விரிவா சிந்திக்க வேண்டிய ஒரு நாவல் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய இன்னும் அவர் எத்தனை அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்காரு. அவர் இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய புத்தகங்களை பற்றி நமக்கு பேசி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன். இப்ப சமீபத்துல எஸ்ரா அவர்கள் சொன்ன புத்தகத்துல பாண்டிய கால சகி, அது ஏற்கனவே எல்லாரும் படித்த புத்தகமாகத்தான் இருக்கும். அது மலையாள புத்தகம். அதனுடைய ரொம்ப சின்ன புத்தகத்துல என்ன இருந்துட போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். வரிகள் சுருக்கமாக இருக்கிறது, மிகவும் சிறிய புத்தகம் தான். கனமான விஷயம் சில நேரம் ஒரு காதல், முழுவதுமாக காதலை பற்றிய வர்ணனையும், அதில் அவர்கள் எவ்வளவு ஆழமாக அவர் சென்றார்கள், எத்தனை துயரங்களை சந்தித்தாருங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா அந்த புத்தகம் சொல்லுது. ஆறுமுகசாமி நச்சுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பேசணும். நன்றி. நன்றி அண்ணாச்சி. அதாவது அழகிய கருத்துரையை வழங்கிய முத்துமணி அண்ணாச்சிக்கு நன்றி. கருத்துரை வழங்கினது மட்டும் இல்லாம அந்த நூல் பத்தி, அதோடைய ஆரிஜின் டீ பத்தியும் சொன்னாங்க. ஒரு காப்பி வணிகருங்கிறதுனால டீயை பத்தி சொல்லியிருக்கிறாங்க நான் வச்சுக்கிறேன். டீயை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு புத்தகம் நீங்க பரிந்துரைக்கிறீங்க. ஒரு நூலக மனிதர் தான், அதாவது பாலிய கால சகி. பாலிய கால சகி படிக்கிறப்போ அது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையால் அடங்கி இருக்குது. ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம வாழ்க்கையிலையும் அந்த விஷயங்கள் உரசி போயிருக்கும். அந்த விஷயங்களே அது ஞாபகப்படுத்துற மாதிரிதான் அந்த நூல் இருக்கும் அப்படின்னு எஸ்ரா அவர்களே நிறைய பேசியிருக்கிறாங்க. அதையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சியுடைய பரவலாகவும் இருக்கிறீங்க. அண்ணாச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மூல காரணமா இருக்கிறது வினோத் ஐயா. இன்னைக்கு அவரு நேரடியில் வர முடியல. இருந்தாலும் பின்புலத்துல அந்த நிகழ்ச்சியை அழகாக இயக்கி கொண்டிருப்பது வினோத் ஐயா அவர்கள் தான். அவர்களுக்கும் விருதை விருட்சம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னைக்கு பேசுற ரெண்டு கருத்துரையாளர்கள் ரெண்டு பேருமே கனவு மெய்ப்படுத்தும் கணக்கு தான் பேசுறாங்க. இவர் தேயிலை தோட்டம், இன்னைக்கு நம்ம பிரமிப்பா பாக்குறோம். இன்னைக்கு நம்ம அங்க போய் ரிசார்ட்ல தங்குறோம் வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம டீ குடிக்கிறோம், ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லி அந்த குடிக்கிறதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய சுகங்கள் மறைந்திருக்குங்கிற விஷயத்த ஒரு குறித்து காட்டினாரு. முத்தாய்ப்பா இது திரைப்படமா வந்திருக்கு. அந்த திரைப்படத்தை பரதேசி அப்படிங்கிற சினிமா முரளியுடைய பையன் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு படம், பாடல்களும் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த படத்துல அந்த படத்தையும் மேற்கொள்ளிட்டு காட்டினாரு. கண்டிப்பா இந்த புத்தகம் படிக்கும்போது கண்ணீர் வரும், அந்த சினிமா பார்க்கும்போது எல்லாத்துக்குமே கண்ணீர். அந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு நாள். அற்புதமான முறையில் அண்ணாச்சி எடுத்து சொன்னாங்க. அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி. அடுத்தது பார்த்திபன் கனவு பேசினா அவங்களும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. ஒரு படிக்கிற காலத்திலேயே ஒரு பெரிய நாவல் படிச்சு அந்த நாவலை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால பேசுறதே ஒரு பெரிய திறமை தான். அதே ரொம்ப அருமையா பண்ணாங்க. அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததான் இந்த நிகழ்ச்சி அமைவதற்கு காரணமா பின்புலத்துல வேலை செய்யற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எல்லாத்துக்கும் மேல ஒரு பேச்சாளர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது செய்யப்படுத்து கேட்கறதுக்கு வேணும், நல்ல உள்ளங்கள் வேணும். இலக்கியத்துல ஆர்வம் இருக்கிற இத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கேட்டீங்க.
உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இலக்கிய உலகம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறையும் சனிக்கிழமை வந்து இரவு 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க 2 நூல்கள் குறித்து விவாதிச்சுட்டு இருக்கிறோம். அந்த இணைப்புல வந்து எல்லாரும் இணைந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய முயற்சிகளை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சாமி. ரொம்ப நன்றி. இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.